ஜாவாவில் மெத்தோட் ஓவர்லோடிங் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் நாம் கற்கப் போவது மெத்தோட் ஓவர்லோடிங் என்றால் என்ன, மெத்தோட் ஐ ஓவர்லோட் செய்தல். இங்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 11.10, ஜேடிகே 16, எக்லிப்ஸ் 370. இந்த டியூட்டோரியலை தொடர எக்லிப்ஸ் பயன்படுத்தி ஜாவாவில் மெத்தோட் ஐ உருவாக்குதல் மற்றும் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் செய்தல் குறித்து தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியலை எங்கள் வலைத்தளத்தில் காணவும். மெத்தோட் ஓவர்லோடிங் என்றால் என்ன? கிளாஸ் னுள் ஒரே பெயரில் 2 அல்லது மேற்பட்ட methodகளை டிஃபைன் செய்க. அவை parameterகளின் எண்ணிக்கை அல்லது வகையில் வேறுபட்டிருக்க வேண்டும். இந்த methodகள் ஓவர்லோடட் மெத்தோட்ஸ் எனப்படும். இந்த செயல்முறை மெத்தோட் ஓவர்லோடிங் எனப்படும். இப்போது மெத்தோட் ஐ ஓவர்லோட் செய்வதை காண்போம். எக்லிப்ஸ் ல் கிளாஸ் அடிஷன் ஐ வைத்துள்ளேன். கிளாஸ் னுள் இரு இன்டிஜர் variableகளை டிக்ளேர் செய்வோம். எழுதுக இன்ட் ஆ இஸ் எக்குவல் டோ 10, பின் இன்ட் ப் இஸ் எக்குவல் டோ 5. இந்த இரு இன்டிஜர்களை கூட்ட மெத்தோட் ஐ உருவாக்குவோம். எழுதுக வாய்ட் ஆட் பேரெந்தீசஸ். கர்லி bracketகளினுள் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் parenthesesனுள் ஆ பிளஸ் ப். இந்த மெத்தோட் இரு இன்டிஜர் variableகளின் கூடுதலை தரும். இரு parameterகளை ஏற்கும் மற்றொரு மெத்தோட் ஐ உருவாக்குக. எழுதுக வாய்ட் addTwoNumbers. parenthesesனுள் இன்ட் நும்1 காமா இன்ட் நும்2. கர்லி bracketகளினுள் சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் நும்1 பிளஸ் நும்2. இந்த மெத்தோட்-க்கு ஆர்குமென்ட் ஆக அனுப்பிய இரு மதிப்புகளின் கூடுதலை இந்த மெத்தோட் தருகிறது. அந்த கிளாஸ் க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்கி மெத்தோட்ஸ் ஐ கால் செய்வோம். எனவே மெயின் மெத்தோட் னுள் எழுதுக அடிஷன், அதாவது அது கிளாஸ் ன் பெயர். ஒப்ஜ் இஸ் எக்குவல் டோ நியூ அடிஷன் பேரெந்தீசஸ் செமிகோலன். பின் ஒப்ஜ் டாட் ஆட் பேரெந்தீசஸ். ஒப்ஜ் டாட் addTwoNumbers. parenthesesனுள் இரு argumentகளை அனுப்புவோம். தசம புள்ளி மதிப்புகளை அனுப்புகிறோம் எனில் எழுதுக 2.5 காமா பின் இன்டிஜர் 3. பிழையை பெறுகிறோம். அது சொல்வது the method addTwoNumbers int comma int of the class addition is not applicable for the argument double comma int. எனவே என்ன செய்ய வேண்டும் என்றால் மெத்தோட் ல் int க்கு பதிலாக டபிள் என தருவோம். int ஐ டபிள் ஆக மாற்றுக. ஃபைல் ஐ சேமிக்கவும். பிழை தீர்க்கப்பட்டதை காண்கிறோம். ஜாவா தானாகவே மறைமுகமாக int ஐ டபிள் ஆக மாற்றுகிறது எனவும் நமக்கு தெரியும். எனவே அதைப்போல இன்டிஜர் ஆர்குமென்ட் ஐயும் அனுப்பலாம். புரோகிராம் ஐ சேமித்து இயக்குவோம். வெளியீட்டில் நாம் காண்பது இரு இன்டிஜர்ஸ் variableகளின் கூடுதல் மற்றும் நாம் அனுப்பிய இரு நியூமெரிக் argumentகளின் கூடுதல். இப்போது இரு methodகளும் ஒரே செயல்பாட்டை செய்கிறது என பார்க்கிறோம். வேறுபாடு என்னவெனில் இரண்டாம் மெத்தோட் க்கு பாராமீட்டர்ஸ் இருந்தாலும் முதல் மெத்தோட் க்கு பாராமீட்டர் இல்லை.
இந்த சமயங்களில் ஜாவா நமக்கு மெத்தோட் ஓவர்லோடிங் ஐ தருகிறது. எனவே நாம் செய்யப்போவது இரு methodகளுக்கு ஒரே பெயரை தருவது. addTwoNumbers ஐ ஆட் ஆக்குக. இங்கேயும் மாற்றுக. அதே செயல்பாட்டுக்கு மற்றொரு மெத்தோட் ஐ டிஃபைன் செய்வோம். எழுதுக void add. parenthesesனுள் int n1, int n2, int n3. மூன்று parameterகளை கொடுத்துள்ளோம். கர்லி bracketகளினுள் system.out.println parenthesesனுள் n1 plus n2 plus n3. எனவே இந்த மெத்தோட் 3 எண்களின் கூடுதலை தரும். இந்த மெத்தோட் ஐ கால் செய்வோம். எழுதுக obj.add ஒன்று, 5, 4. சேமித்து இயக்குக. வெளியீட்டில் 3 எண்களின் கூடுதலை காண்கிறோம். அதாவது 10. எனவே ஜாவா கம்பைலர் parameterகளை பொருத்து சரியான மெத்தோட் ஐ ஓவர்லோட் செய்கிறது. இது அனுப்பப்பட்ட parameterன் எண்ணிக்கை மற்றும் வகையை சோதிக்கிறது. எனவே ஒரு புரோகிராமர் ஆக மெத்தோட் பெயர் மற்றும் அனுப்பப்பட்ட ஆர்குமென்ட் ன் வகை மற்றும் எண்ணிக்கை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஸ்ட்ரிங்ஸ் ஐ சேர்க்கும் மற்றொரு மெத்தோட் ஐ உருவாக்கலாம். எனவே மற்றொரு ஓவர்லோட் மெத்தோட் ஐ உருவாக்குவோம். எழுதுக void add string s1, string s2. கர்லி bracketகளினுள் system.out.println parenthesesனுள் s1 plus s2. பின் இந்த மெத்தோட் ஐ கால் செய்வோம். எழுதுக obj.add parenthesesனுள் இரட்டை மேற்கோள்களில் hello, இரட்டை மேற்கோள்களில் ஸ்பேஸ் world. புரோகிராம் ஐ சேமித்து இயக்குவோம். காணும் வெளியீடு hello ஸ்பேஸ் world. எனவே இரு ஸ்ட்ரிங் argumentகளுடன் உள்ள ஆட் மெத்தோட் ஸ்ட்ரிங் ஐ சேர்க்கிறது. ஆட் மெத்தோட் ஐ ரிட்டர்ன் டைப் உடன் டிக்ளேர் செய்கிறோம் எனில் int add parenthesis parameter இல்லாமல் கர்லி brackets பிழையை பெறுகிறோம். இது டூப்ளிகேட் மெத்தோட் ஆட் இன் டைப் அடிஷன். ஏனெனில் பாராமீட்டர்ஸ் இல்லாமல் ஒரு மெத்தோட் ஆட் ஐ ஏற்கனவே டிக்ளேர் செய்துள்ளோம். எனவே மெத்தோட் ஓவர்லோட் செய்ய பாராமீட்டர்ஸ் வேறுபட வேண்டும். வேறுபட்ட ரிட்டர்ன் டைப்களை வைத்திருப்பது மெத்தோட் ஐ ஓவர்லோட் செய்யாது. இந்த மெத்தோட் ஐ நீக்கி ஃபைல் ஐ சேமிக்கவும். இவ்வாறுதான் ஜாவாவில் மெத்தோட் ஓவர்லோடிங் செய்யப்படுகிறது. இதில் நாம் கற்றது மெத்தோட் ஓவர்லோடிங், மெத்தோட் ஐ ஓவர்லோட் செய்தல், மெத்தோட் ஓவர்லோடிங் ன் பயன். சுய பரிசோதனையாக எண்ணை கழிக்கும் ஒரு மெத்தோட் சப்ட்ராக்ட் ஐ உருவாக்குக. அதை ஓவர்லோட் செய்க. மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் தேர்வெழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது.
மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. தமிழாக்கம் பிரியா. நன்றி.